வணக்கங்க. தீஷூஸ் குக்புக்கில் 5 விதமான ரைஸ் ஐட்டம்ஸ் தான். பருப்பு, கீரை, முட்டை, காய்கறிகள் இதெல்லாம் சேர்த்து ரொம்ப ஹெல்த்தியாக பண்ணக்கூடிய லஞ்ச் பாக்ஸ் வெரைட்டி ரைஸ் ஐட்டம்ஸ் தான். அப்போது ஆரம்பிக்கலாமா? உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கூடவே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கேபேஜ் புலாவ். முதல்ல முட்டைகோஸ் வச்சு புலாவ் பண்ணுறதுக்கு இங்கே குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதோட 1 டேபிள் ஸ்பூன் நெய். இது நல்லா சூடான உடனே இதில் 2 துண்டு பட்டை, ஒரு 3 கிராம்பு, அதுக்கப்புறம் ஒரு 3 ஏலக்காய், கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துருக்கேன். இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணது அதையும் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 3 பச்சை மிளகாய். காரத்துக்கு நம்ம வேறு எதுவும் சேர்க்கறதில்ல, அதனால் பச்சை மிளகாய் கூடுதல் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டுறணும். அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் போல் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதையும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுறணும். அடுத்தது ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் அதிகமாக சேர்க்க தேவையில்லை. ஏன்னா இந்த ரைஸ் நம்மளோட முட்டைகோஸ் மாதிரி ஒரு லைட் க்ரீன் கலராக வரணும். அதனால் ரொம்ப சேர்த்தா கலரே மாறிடும், கொஞ்சம் போதும். இப்போ இதில் 1 கப் முட்டைகோஸ் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணது, இந்த பொரியலுக்கு மாதிரி ரொம்ப சின்னதாக கட் பண்ணக்கூடாது, அதையும் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 3-4 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ இதில் 1 கப் அரிசி கழுகி 1/2 மணி நேரம் ஊற வச்சதை சேர்த்துருக்கேன். நான் இங்கே சாப்பாட்டு அரிசி தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதை பாஸ்மதி ரைஸ் இல்லைன்னா சீரக சம்பா அரிசியில் கூட பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அரிசி சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அப்போ இது நல்லா ஒட்டாமல் வரும். இப்போ இதில் 1 கப் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். ரொம்ப திக்கான தேங்காய் பால் இல்லாமல் கொஞ்சம் தண்ணி கலந்தது. அது கூட 1 கப் தண்ணி. இதோட நான் கொஞ்சம் கேரட் சேர்த்துருக்கேன். இந்த கேரட் சேர்த்துக்கிட்டா ரைஸ் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், அதே டைம் நமக்கு சாப்பிடும்போது இடையில கடிப்படும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லித்தலை, அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி உடனே மூடி போட்டுடணும். ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது, ஏன்னா தேங்காய் பால் இருக்கிறனால அங்கங்கே கொஞ்சம் திரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுட்டு ஒரு 3 விசில் வச்சிடணும். இப்போது விசில் நல்லா இறங்கி ஒரு 1/2 மணி நேரம் பொறுத்து நான் குக்கர் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், அரிசி குழையாமல் நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதான், நம்மளோட கேபேஜ் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வெஜிடபிள் குருமா இல்லைனா மஷ்ரூம் கறி இல்லைன்னா ஏதாவது நான்வெஜ் கறியோடலாம் சேர்த்து சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பருப்பு சாதம். நமக்கு காய்கறி எல்லாம் கட் பண்ணி சமைக்கிறதுக்கு டைம் இல்லாத போது சட்டுன்னு செய்யக்கூடியது தான் இந்த பருப்பு சாதம். இதுக்கு முதல்ல நான் 1 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன், சாப்பாட்டு அரிசி. அதே கிளாஸில் 1/4 கிளாஸ் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். 1/4 கிளாஸ்க்கு அதிகமாக நம்ம பருப்பு எடுக்கும்போது சாப்பாடு ரொம்ப ஒட்டி இருக்கும். இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இதை நல்லா கழுகி 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். குக்கர் சூடானதும் இதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் கடலெண்ணெய் ரெண்டுமே இதுக்கு செய்கிறது கரெக்டாக இருக்கும். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மிளகு சேர்த்துருக்கேன். இது பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு 15 போல் சின்ன வெங்காயம் 2ஆக கட் பண்ணது அதையும் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் ஒரு 10 பல்லளவு பூண்டு அதையும் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு காஞ்ச மிளகாய். நான் இது ரொம்ப காரம் கம்மியாக பண்ணுறேன், நீங்கள் காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதை வணக்கி விட்டுட்டு இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சள்தூள் அதையும் சேர்த்துக்கிறேன். இது வணக்கினதுக்கப்புறமா இதில் நான் ஒரு தக்காளி கட் பண்ணது அதை சேர்த்துக்கிறேன். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். அடுத்தது இதில் நான் கொஞ்சம் சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் சாம்பார் தூள் 1 ஸ்பூன் வரைக்கும் கூட சேர்க்கலாம். நான் இந்த ரைஸ் காரம் மசாலாலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி செய்கிறேன், அதனால் மிளகாயும் நான் 1 போட்டிருக்கேன், மசாலாவும் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறேன். இது இப்போ நல்லா வதக்குனதுக்கப்புறமா இதில் தண்ணி சேர்த்துக்கிறேன். அதாவது 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி, கூடவே நான் போட்ட 1/4 கிளாஸ் பருப்புக்கு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி கூட சேர்த்துருக்கேன். இது அரிசி பருப்பு ஊற வச்ச தண்ணி தான். அடுத்தது இதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஊற வச்ச அரிசி பருப்பு அதையும் சேர்த்துட்டு இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 3 விசில் வச்சிடுறேன்.
இப்போ விசில் நல்லா இறங்குனதுக்கப்புறமா நான் குக்கரை ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், சாப்பாடு நல்லா வெந்திருக்கு. அதே மாதிரி பருப்பு சேர்த்துருந்தாலும் ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. அவ்வளோதான், நம்மளோட பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரைஸுக்கு நல்ல காரமான உருளைக்கிழங்கு வறுவல் இல்லைன்னா ஒரு கத்திரிக்காய் மசாலா அதெல்லாம் இதுக்கு ஒரு நல்ல காம்பினேஷன். beetroot pulav. பீட்ரூட் வச்சு புலாவ் பண்ணுறதுக்கு நான் ஏற்கனவே இங்கே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கிறேன். இது சூடான உடனே இதில் ஒரு 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சம் போல் மிளகு, அதுக்கப்புறம் ஒரு பிரியாணி இலை, அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துருக்கேன். இது பொரிஞ்ச உடனே இதோட ஒரு பெரிய வெங்காயம் மெலிசா கட் பண்ணது அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை கொஞ்சமாக வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இதில் ஒரு 2 பச்சை மிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் கூடவே ஒரு பீட்ரூட், ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட் கட் பண்ணது, ரொம்ப குட்டி குட்டியாக இல்லாமல் ஒரு மீடியம் சைஸ் கட் பண்ணது, கொஞ்சம் போல் பச்சை பட்டாணியும் சேர்த்துருக்கேன். பச்சை பட்டாணி இல்லைன்னா பரவாயில்ல. கூடவே இதில் கொஞ்சம் போல் புதினா இலை, அதுக்கப்புறம் மல்லித்தலை. இது மல்லித்தலையும் புதினா இலையும் இந்த டைம் போட்டு வதக்குனா நமக்கு நல்ல வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது 2 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சள்தூள், அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் அதையும் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் உப்பு கடைசியில் பார்த்துட்டு தேவைன்னா சேர்த்துக்கலாம். இதையும் போட்டு இதோட மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். அடுத்தது இதில் நான் 1 கப்பு அரிசி கழுகி 1/2 மணி நேரம் ஊற வச்சது அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் 2-3 நிமிஷம் அப்படியே வணக்கி விட்டுக்கலாம். இது கொஞ்ச நேரம் வதக்குனதுக்கு அப்புறமா இதில் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப் அரிசிக்கு 2 கப்பு தண்ணி சேர்த்துட்டு உப்பு பார்த்துட்டு கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துருக்கேன். இது இப்போ ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா இது மூடி போட்டுட்டு 3 விசில் வச்சிடுறேன். இப்போ 3 விசில் வந்து 1/2 மணி நேரம் பொறுத்து குக்கர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போது ரைஸ் நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதான், நம்மளோட பீட்ரூட் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்க இதோட கலருக்கே இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட நீங்கள் வெங்காயம் வச்சு பச்சடி, அதுக்கப்புறம் ஒரு ஆம்லேட் இதெல்லாம் கூட சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எக் ரைஸ். எக் ரைஸ் பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு 3 முட்டை எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் பெப்பர் சேர்த்துட்டு இதை நல்லா அடித்து வச்சுக்கணும். இப்போது கடாய் சூடு பண்ணிவிட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடான உடனே ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். சோம்பு சேர்த்துக்கும் போது நமக்கு இந்த முட்டையோட வாசனை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 15 பல்லு பூண்டு நிறைய சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுறணும். பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணது அதையும் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணது, அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுறணும். ஒரு 2-3 நிமிஷம் இது நல்லா வதங்கட்டும். அடுத்தது ஒரு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணது அதை சேர்த்துருக்கேன். தக்காளி அதிகம் வேண்டாம். சேர்த்துட்டு இதை ரொம்ப மசியணும்னு இல்லை, ஒரு அளவுக்கு தக்காளி வெந்தால் போதும், அந்த அளவுக்கு இதை நம்ம வதக்கி விட்டுக்கணும். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஏற்கனவே முட்டையில் பெப்பரும் அதுக்கப்புறம் பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன், அதனால் காரம் பார்த்துட்டு சேர்த்துக்கணும். அடுத்தது 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கணும். கரம் மசாலா வேணும்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதெல்லாம் ஓரமாக ஒதுக்கிட்டு நம்ம இதில் அடித்து வச்ச முட்டையை சேர்த்துக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே எண்ணெய் சேர்க்க விட்டுட்டேன். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அடியில் ஒட்டாமல் முட்டை கரெக்டாக வந்துடும். இப்போது இந்த முட்டை சேர்த்ததுக்கப்புறமா மெதுவாக நம்ம இதை கிளறி விடணும். உடனே மசாலாவோட கிளறாமல் இதை கொஞ்சம் தனியாக கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மசாலா சேர்த்து இது ஒன்றா கிளறி விட்டுடலாம்.
இப்போது இதில் உப்பு பார்த்துட்டு நான் கொஞ்சம் கூட சேர்த்துருக்கேன், நீங்களும் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நான் இதில் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல், ஆனால் சேர்த்தா டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுட்டேன். அடுத்தது இதில் நான் 1 கப் பாஸ்மதி ரைஸு, அது வந்து நல்லா கழுகி அரை மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். இதை இதோடு சேர்த்துக்கிறேன். பாஸ்மதி ரைஸ் பதிலாக நம்மளோட நார்மல் சாப்பாட்டு அரிசியும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு மெதுவாக இதை மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். பாஸ்மதி ரைஸ்னால சீக்கிரம் உடைய சான்ஸ் இருக்குது இல்லையா, அதனால் கொஞ்சம் மெதுவாக இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் கடைசியாக இதில் கொஞ்சம் போல் மல்லித்தலை, அவ்வளோதான். அதையும் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போது நம்மளோட எக் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே சாப்பிட்லாம், இதுக்கு சைட் டிஷ் எல்லாம் தேவையே இல்லை. வேணும்னா கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டா போதும், சூப்பராக இருக்கும். மேத்தே புலாவ். வெந்தயக்கீரை வச்சு புலாவ் பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணோம். அதுக்கு நான் இங்கே கொஞ்சம் பூண்டு, இஞ்சி, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் கொஞ்சம் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கணும். அடுத்து குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இது சூடான உடனே இதோட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நட்சத்திர சோம்பு, அதுக்கப்புறம் ஒரு பிரியாணி இலை சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரிஞ்ச உடனே இதில் கொஞ்சம் போல் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். முந்திரி பருப்பு இல்லைன்னா பரவாயில்ல. அடுத்தது ஒரு பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணது, அதையும் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா கொஞ்சம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கணும். இதில் ஒரு தக்காளி கட் பண்ணது, அதையும் சேர்த்துருக்கேன். இதோட கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிய வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுது அதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ இதில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க வெந்தயக்கீரையை சேர்த்துக்கிறேன். நான் இது 1 கட்டு வெந்தயக்கீரை வாங்கினேன், எனக்கு ஒரு 2 கையளவு வந்தது. இந்த வெந்தயக்கீரை சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வதக்கி விட்டணும். ஏன்னா வெந்தயக்கீரையில் கொஞ்சம் அந்த கசப்பு தன்மை இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது அது சுத்தமாக போயிடும். அடுத்தது 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நம்ம பச்சை மிளகாய் அரைச்சி சேர்த்தனால காரம் கொஞ்சம் இருக்கும், அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கணும். இதை போட்டுட்டு இதை நல்லா வதக்கி விட்டுறணும். இதோட கொஞ்சம் போல் பட்டாணி சேர்த்துருக்கேன். பட்டாணி இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லை காஞ்ச பட்டாணியாக இருந்தாலும் ஊற வச்சு சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல. இதை சேர்த்துட்டு இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோட ஊற வச்ச அரிசி சேர்க்க போகிறேன். இது 1 கப் அரிசி கழுகி அரை மணி நேரம் ஊற வச்சது, அதை இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ஒரு 2-3 நிமிஷம் அதே மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போது இதில் 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்தது இதில் கொஞ்சம் புதினா சேர்த்துருக்கேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டுடலாம். இப்போது குக்கரை மூடி 3 விசில் வச்சிடுறேன். இப்போது 3 விசில் விட்டு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா நான் குக்கர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வெந்திருக்கு. அவ்வளோதான், நம்மளோட வெந்தயக்கீரை புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் கேரட்டும் வெங்காயமும் சேர்த்து பண்ண தயிர் பச்சடியோடு சேர்த்து சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம 5 விதமான வெரைட்டி ரைஸ் ஐட்டம்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கூடவே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் முடிஞ்சால் தட்டி விட்டுருங்க.